Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல 11th எக்கனாமிக்ஸ்க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நாம வந்து ப்ரீவியஸ் வீடியோல ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்போம். அதாவது 11th and 12thல வந்து குரூப் 4க்கு என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம் இல்லையா? நீங்க என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை பாருங்க, உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். ஓகேவா? என்னென்ன லெசன்ஸ்லாம் மட்டும் குரூப் 4க்கு நம்ம படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி ஒரு 15 லெசன்ஸ் வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த 15 லெசன்ஸ்க்கு நாம இந்த குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்கெடியூல் போய்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த இடையில வீக்ல ஒவ்வொரு லெசன்ஸா வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதுக்கான வீடியோ தான் இது. நம்மளுக்கு 11th எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி 4 லெசன் வந்து சொல்லியிருப்போம். அதே போல 12th எக்கனாமிக்ஸ்லயும் ஒரு 4 லெசன் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ்ல நம்ம படிக்க வேண்டிய லெசன் 8 லெசன். ஓகேவா? நீங்க 10thல வந்து என்னதான் எடுத்து லைன் பை லைன் படிச்சாலும் அதுல கேள்விகள் அப்படிங்கிறது 1-2 தாங்க வரும். நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே அது குரூப் 1 படிச்சீங்கனாலும் சரி, குரூப் 2 படிச்சீங்கனாலும் சரி, குரூப் 4 படிச்சீங்கனாலும் சரி, இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது 11th and 12thல தான் வந்துட்டு நல்லா வந்து, அதாவது எப்படி சொல்றதுன்னா சிலபஸ்க்கு இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே இதுல தாங்க கவர் ஆகுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதுதான். ஓகேவா? சோ நீங்க 11th and 12th எக்கனாமிக்ஸ் படிச்சே ஆகணும். சோ அதுக்கு நம்ம சேனல்ல லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த டோட்டலா 11th and 12thல ஹிஸ்டரி, பாலிட்டி, அதே போல இந்த எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நாம கொடுத்திருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 லெசன். இன்னைக்கு லெசன் 1க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? 11th எக்கனாமிக்ஸ் லெசன் நேம் வந்து இந்திய பொருளாதாரம். இதுல வந்து டோட்டலி எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 128 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? 128 கேள்விகள் வந்து பார்க்க போறோம். இது புக்ல ஒருவேளை நீங்க செக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்ல பேஜ் நம்பர் 168ல இருக்கும். ஓகேவா? ஓகே, இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இலக்க முறை, அதாவது இலக்க முறைனா இங்கிலீஷ்ல டிஜிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தில், இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும் என்று கூறியவர் யார்? விடை வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ கூகுள். ஓகேவா? கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை வந்து சொல்லியிருக்காருங்க. ஓகேவா? அடுத்தது, ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பை குறிப்பது. இதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, ஒரு நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள். நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின்ஸ்ல அந்த லெசனே ஃபுல்லா கவர் ஆகிரும். ஸோ நீங்க போய் படிக்கவே தேவை கிடையாது. ஓகேவா? மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI. அடுத்தது வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னா PQLI அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுனா GNHI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ஒரு நாட்டின் மக்கள் வாழ்க்கை தரத்தோட அளவீடுகளா இருக்கு. அடுத்து, மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கியதால் பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு. விடை 1921. ஒரே வார்த்தை தான், பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னா அது 1921ஆம் ஆண்டு. அடுத்து, மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் உருவாக்கப்பட்ட ஆண்டு. விடை 1972. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரை உருவாக்கியவர். விடை ஜிக்மே சிங்கே வாங்சுக். இவர் தான் வந்து உருவாக்கியிருப்பாரு. இருங்க, நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கும் ரெட் கலர்லேயே வந்து காட்டுது. ஸோ உங்களுக்கு இப்போ ஹைலைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அடுத்தது பாருங்க, பூட்டான் நாட்டின் 4வது மன்னர் தான் இந்த ஜிக்மே சிங்கே வாங்சுக். ஓகேவா? அடுத்து, நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் போன்றவை உள்ளடக்கியது. விடை மொத்த நாட்டு மகிழ்ச்சி. நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் போன்றதெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறது. தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகள், அததான் வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, அந்த வளர்ந்த பொருளாதார நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு எந்தெந்த நாடா இருக்குன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது இந்த அமெரிக்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா கனடா, அடுத்து இங்கிலாந்து, அடுத்தது பிரான்ஸ். ஓகேவா? கலர் சேஞ்ச் பண்ணி அதே கலர்ல தான் இருக்கு, அதுக்கு ரெட்டே பரவாயில்ல. முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர்,
பாகிஸ்தான், இந்தோனேசியா. கொஸ்டினை நல்லா கவனிங்க. முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மூன்றாம் உலக நாடுகள். எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது. ஓகேவா? அதாவது எப்படி சொல்றதுன்னா, நிறைய இப்ப வந்து அட்வான்ஸ்லாம் வந்துருச்சு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே அங்க வந்து இருக்காது. ஸோ அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா. ஓகேவா? உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னா 7வது இடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. விடை கலப்பு பொருளாதாரம். நம்ம இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் தான். ஓகேவா? இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா 60% மக்கள் ஈடுபடுறாங்கங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையில் இருந்து எத்தனை சதவீதம் கிடைக்கிறது அப்படின்னா 17% கிடைக்கிறது. எந்த துறையில இருந்துனா வேளாண் துறையிலிருந்து. உலக பொருளாதாரத்தில் இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி எத்தனையாவது இடம் அப்படின்னா 7வது இடத்துல இருக்கு. இந்தியா அடுத்தது உலக பொருளாதாரத்தில் இந்தியா வாங்கும் சக்தியில், அதாவது PPP எத்தனையாவது இடம் அப்படின்னா 3. இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக பொருளாதாரத்துல இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 7வது இடத்துல. இதை வாங்கும் சக்தியில எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 3வது இடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கும் வகிக்கும் துறை அப்படின்னா பணிகள் துறை. இதுதான் பெரும் பங்கு வகிக்கிறது. 2014 to 2015 உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதம்? இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சதவீதம் உற்பத்தி இருந்துச்சு அப்படின்னா 7.6% இந்தியாவில். அடுத்து இந்தியாவில் 2016 to 2017 இந்த காலகட்டத்தில் உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதம் இருந்துச்சுன்னா 7.1% இருந்துச்சு. அடுத்து மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் எத்தனை சதவீதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னா 1.7%. ஓகேவா? 1000 பேர் எடுத்து கணக்கெடுக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது எவ்வளவு அதிகரிக்குது அப்படின்னா 1.7% வந்து அதிகரிக்குதான். ஓகேவா? அடுத்து இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது அப்படின்னா விடை ஆஸ்திரேலியா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆண்டுதோறும், அதாவது வருடத்திற்கு வருடம் அதிகரிச்சுக்கிட்டு வர மக்கள் தொகை அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கே வந்து சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இங்க இந்தியாவில் எந்த அளவுக்கு பெருகுது அப்படின்னு பாருங்களேன். அடுத்து உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2.4%. ஓகேவா? இது நீங்க 10th ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்க. முதல் லைன்லயே வந்து இந்த இது கொடுத்திருப்பாங்க. ஸோ 2.4%. உலக வருவாயில் இந்தியா எத்தனை சதவீதம் அப்படின்னா இதுல கம்மி தான், 1.2%. அடுத்து உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதம்? மக்கள் தொகையில பார்க்கும்போது 17.5% இருக்காங்க. அடுத்து உலக மக்கள் தொகையில் எத்தனை பேரில் ஒருவர் இந்தியர் அப்படின்னா 6 பேர்ல ஒருவர் இந்தியரா இருக்காங்க. ஓகேவா? அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது, அதாவது பல நாட்டில் போய் குடியேறி இருக்காங்கல்ல நம்ம இந்திய மக்கள், அவங்க எல்லாத்தையும் டோட்டலா கணக்கெடுத்து பார்க்கும்போது அதுல 6ல் ஒருத்தருனாச்சும் கட்டாயமா இந்தியரா இருந்திருக்காங்க. ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. அடுத்து கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி எது அப்படின்னா கோலார் தங்க வயலும் ஹட்டி தங்க வயலும் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டிய ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 2001ஆம் ஆண்டு. அடுத்து மக்கள் தொகை 1.33% இருந்து 1.25% குறைந்து இது சிறுபிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. அப்படின்னா 1951ஆம் ஆண்டு தான் சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 1.33% இருந்து 1.25% மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கு. அதனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி இந்த 1951ஆம் ஆண்டு அழைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம்
1.96%, அதாவது 2%. 1.96% அப்படிங்கிறது 2%க்கு ஈக்குவலா தானே இருக்கு. ஸோ தோராயமா ஒரு 2%. இது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. அது எந்த ஆண்டுனா 1961ஆம் ஆண்டு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1.96%, 2%க்கு கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம ஒரு தோராயமா 2% அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2% மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, ஓகேவா, அதாவது உயர்வு வீதம். எப்ப இந்த 2% உயர்ந்து வெடிப்பு வந்திருக்கு அப்படின்னா, மக்கள் தொகை வெடிப்பா இருந்திருக்கு அப்படின்னா அது 1961ஆம் ஆண்டு. ஓகேவா, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1961ஆம் ஆண்டு. ஓகேவா, அடுத்து 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது. விடை குழந்தை பிறப்பு விகிதம். ஓகேவா, அதாவது எவ்வளவு கணக்கெடுத்துக்கிறாங்க, 1000, அதுலதான் கணக்கெடுத்துக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிப்பது இறப்பு விகிதம். 1000 பேரை எடுத்துக்கிறாங்க. இதுல ஒவ்வொன்றா கவனிங்க. ஒவ்வொரு வருடத்திலையும் 1951ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு வீதம்ங்கிறது 39.9% இருந்திருக்கு. ஓகேவா, அடுத்து இறப்பு வீதம் 27.4%. அடுத்து பாருங்க 2001 அந்த ஆண்டுல பிறப்பு வீதம் அப்படிங்கிறது 25.4, இதுவே இறப்பு வீதம் அப்படிங்கிறது 8.4 இருந்திருக்கு. அடுத்தது பாருங்க 2011 பிறப்பு வீதம்ங்கிறது 21.8, இறப்பு வீதம் அப்படிங்கிறது 7.11. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னா 1951 தான் வந்து பார்க்கும்போது அதிகமான பிறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலா இறப்பு வீதம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2001 2011 வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. பிறப்பு வீதமும் குறைஞ்சிருக்கு, இறப்பு வீதமும் குறைஞ்சிருக்கு. ஓகேவா, அடுத்து மிக குறைந்த பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா. கேரளா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து ப்ராப்பரா இருப்பாங்க. ஓகேவா, சோ நீங்க எதுலேயாச்சும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லாத்துக்குமே கேரளா தான் வந்துட்டு வரும். ஓகேவா, எழுத்தறிவு கல்வியறிவு விகிதமா இருக்கட்டும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுத்தத்திலையா இருக்கட்டும், இந்த யூனிட் 9ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளாவா தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல கன்னியாகுமரி இருக்கிறதுனால கன்னியாகுமரியும் வந்து பாத்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதத்துல தமிழ்நாட்டுல முதல் மாவட்டமா இருக்கும். ஓகேவா, சோ எவ்வளவு இருக்கு, 14.7%. அடுத்து அதிக அளவு பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். எவ்வளோ அப்படின்னா 29.5%. அடுத்து அதுதான் இப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணுங்க. அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு உத்தரப்பிரதேசம் தான் ஆன்சர். ஓகேவா, மிக குறைந்த இறப்பு விகிதம் உள்ள மாநிலம் அப்படின்னா மேற்கு வங்காளம். விடை வந்து பாத்தீங்கன்னா 6.3%. அடுத்து அதிக அளவு இறப்பு விகிதம் உள்ள மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிசா. எவ்வளவு அப்படின்னா 9.2%. இது எல்லாமே யூனிட் 9லும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க 2001 to 2011 மாநிலங்களுக்கு இடையே 10 ஆண்டுகளில் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா பீகார். அடுத்து 2001 to 2011 இந்த 10 ஆண்டுகள்ல குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா விடை கேரளா. அடுத்தது பிமாரு என அழைக்கப்படும் மாநிலங்கள், அதாவது PIMARU. இந்த இதை வந்துட்டு அப்ரிவேஷன் மாதிரி சுருக்கி கொடுத்திருப்பாங்க. இதுல வரக்கூடிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பீகார், BI அப்படிங்கிறது பீகார். இதே தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பீன் இருக்கு இல்லையா. அடுத்தது MA அப்படின்னு இருக்கு இல்லையா, இது மத்திய பிரதேசம், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், R அப்படிங்கிறது ராஜஸ்தான். அடுத்தது U அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம். இந்த ரூ அப்படிங்கிறது ராஜஸ்தானையும் குறிக்கும் உத்தரப்பிரதேசத்தையும் குறிக்கும். ஓகேவா, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிமாரு அப்படின்னா பீகார், மத்திய பிரதேசம் MA, ராஜஸ்தான் R, உத்தரப்பிரதேசம் U. ஓகேவா, அடுத்து ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது. விடை மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேவா, மக்கள் தொகை அடர்த்தி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அந்த பரப்பளவுல மக்கள் எப்படி இருக்காங்க அதை வச்சு கணக்கிடுறது தான் மக்கள் தொகை அடர்த்தி.
அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, அதை தான் பாருங்களேன் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்கன்னா மொத்த மக்கள் தொகை, ஓகேவா. ஸோ அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ அதை மேலே போட்டுக்கணும். அடுத்தது அப்பகுதியின் நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பு எவ்வளோ இருக்கோ அதை கீழே போட்டுக்கணும். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் மக்கள் தொகை அடர்த்தி, ஓகேவா. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, 1951 மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருந்துச்சுன்னா 117, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்தது 2001 மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 325. 2011 325. அடுத்து 2011 வந்து பார்த்தீங்கன்னா பெருசா டிஃப்ரெண்ட் இல்லை, 382, ஓகேவா. கிட்டத்தட்ட 50 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தியை விட மிகுந்து காணப்படும் மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம். அடுத்து மேற்கு வங்காளம் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 880. பீகார் மக்கள் தொகை அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் 1102 இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி உடைய மாநிலம் அப்படின்னா விடை அருணாச்சல பிரதேசம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம்னா பீகார். எவ்வளோ இருக்காங்கன்னா 1102 கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து 1000 ஆண்டுகளுக்கு பெண்களின் விகிதத்தை குறிப்பது விடை பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள், ஓகேவா. ஜென்ஸை கம்பேர் பண்ணி தான் வந்து பாலின விகிதம் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க, ஓகேவா. 1951 வந்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் அப்படிங்கிறது 946 இருந்திருக்கு. 2001 வந்து பார்த்தீங்கன்னா 933 இருந்திருக்கு. இப்போ 2011 940. சொல்ல போனோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒருக்கா கால்குலேஷன் அப்படிங்கிறது சென்சஸ் எல்லாமே எடுப்பாங்க. அதில் வந்து பிரித்து கொடுக்கறது தான் இது எல்லாமே. எந்த இதுவுமே மக்கள் தொகை அடர்த்தி இதெல்லாம் எதையுமே வந்து இப்போ கால்குலேஷன் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் 2021 வந்து கால்குலேஷன் எடுத்திருக்கணும். ஸோ ஸ்டில் இது வரைக்கும் லாஸ்டாக இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2011 தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ 2011 எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2011 குறைவான பாலின விகிதம் உடைய மாநிலம்னா ஹரியானா. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 877 தான் இருக்கு. அடுத்து 2011 அதிக பாலின விகிதம் உடைய மாநிலம் கேரளா. வந்தாச்சா? இதில் பாருங்க கேரளா தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. எவ்வளோனா 1084. 1901 to 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் அப்படிங்கிறது 23 இருந்திருக்கு, ஓகேவா. அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் பாருங்களேன். 1951 வாழ்நாள் எதிர்ப்பு விகிதம் அப்படிங்கிறது ஆண்கள் 32.1, பெண்கள் அப்படிங்கிறது 32.5. அதாவது என்ன அப்படின்னா இறப்பு இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி எடுத்திருக்கிறதுங்க, ஓகேவா. அதாவது வந்துட்டு ஆண்கள் அதிக ஆண்டு உயிரோட, அதாவது எப்படி சொல்றேன்னா ஆண்கள் வந்து அதிக ஆண்டுகள் வந்து இறக்காம இருக்கிறாங்களா, பெண்கள் வந்து அதிக ஆண்டுகள் இறக்காம இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட இறப்பை கம்பேர் பண்ணி எடுக்கிறது தான் இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் அப்படிங்கிறது, ஓகேவா. சராசரியா வந்து பார்க்கும்போது ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1951 வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் அப்படிங்கிறது எவ்வளவா இருந்திருக்குன்னா 31.7% இருந்திருக்கு. அடுத்து 1991 வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் ஆண்களுக்கு 58.7, பெண்களுக்கு 58.6 இருந்திருக்கு. ஆவரேஜா பார்க்கும்போது 59, ஓகேவா. அடுத்தது 2001 அப்ப வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் அப்படிங்கிறது 62.5 ஆண்களுக்கு இருந்திருக்கு, பெண்களுக்கு 61.6 இருந்திருக்கு. ஆவரேஜா பார்க்கும்போது 63.3, ஓகேவா. இங்க வருது இல்லையா, இந்த டேட்டாஸ் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்திருக்க கூடியதான் இந்த ஆவரேஜான வேல்யூ. அடுத்து 2011 வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் ஆண்களுக்கு 63.5, பெண்களுக்கு 62.6 இருந்திருக்கு. டோட்டலா ஆவரேஜா பார்க்கும்போது ரெண்டு பேத்துக்கும் 64.2 அப்படின்னு இருந்திருக்கு, ஓகேவா. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் அப்படிங்கிறது ஆண்கள் அதிக காலம் வந்து வாழ்றாங்களா, பெண்கள் அதிக காலம் வாழ்றாங்களா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய ரேசியோ இது. ஸோ ஆண்களுக்கு எவ்வளோ சதவீதம் இருந்திருக்கு, பெண்களுக்கு எவ்வளோ சதவீதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் பண்ணுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய வேல்யூ தான் இந்த ஆவரேஜ் வேல்யூ, ஓகேவா.
அடுத்து இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? இந்திய கல்வி முறை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டிருக்கு அப்படின்னா 6 நிலைகளை கொண்டிருக்கு. இந்த இந்திய பொருளாதாரம் இந்த லெசன் பார்க்குறோம் இல்லையா, இது யூனிட் 9லையும் சரி எக்கனாமிக்ஸ்லையும் சரி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான லெசன் இது. ஏன் அப்படின்னா இது ஜிகே ரிலேட்டடான லெசன் மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த லெசனை நோட் பண்ணுங்க. ஓகேவா? நம்மளுக்கு 2011 வரைக்கும் தான் கடைசி டேட்டா அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இந்த 2001 2011 இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 2001. ஸோ இந்த 2 ஆண்டுகளில் என்னென்ன நடந்திருக்கோ அதை வந்து இந்த லெசன்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ வீடியோவை நல்லா எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. சோ அந்த 6 நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். என்னன்னா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை பட்டம், முதுநிலை பட்டம் அப்படின்னு சொல்லி 6 நிலைகளை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எழுத்தறிவு விகிதம் வந்து பாருங்க, 1951ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படி 4 ஆண்கள்ல ஒருவர் படிச்சிருக்காங்க, 12 பெண்கள்ல ஒருவர். பாருங்களேன் எவ்வளோ டூ மச்சா இருக்குன்னு. அடுத்தது சராசரியா வந்து ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6 பேருக்கு ஒருவர் தாங்க படிச்சிருக்காங்க. இந்த வார்த்தையை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே இந்த லெசன்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா நாம் வந்து பார்த்தோம்ல, உலக மக்கள் தொகையில் வந்து பார்க்கும்போது 6 பேரில் ஒருவர் இந்தியராக இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கேயும் யூஸ் ஆகுது. எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சராசரியாக 1951 இந்தியாவோட எழுத்தறிவு விகிதத்தை எடுத்து பார்க்கும்போது 6 பேருக்கு ஒருத்தர் தாங்க படிச்சிருக்காங்க, ஆண்களையும் பெண்களையும் டோட்டலாகவே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இதில் 4 ஆண்களுக்கு பார்க்கும்போது கூட பரவாயில்ல, 4 ஆண்களில் ஒருவர் படிச்சிருக்காங்க, பெண்களுக்கு பார்க்கும்போது 12 பெண்களில் ஒருவர் தான் படிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதுவே வந்து எழுத்தறிவு விகிதத்தை சதவீதத்தில் பாருங்க. 1951ஆம் ஆண்டுல ஆண்கள் வந்து சராசரியா 18.3% அப்படின்னா பெண்கள் வந்து 27.2% இருந்திருக்காங்க. ஸோ ஆவரேஜா 2 பேத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 8.9% வந்திருக்கு. அடுத்த 2001ஆம் ஆண்டுல ஆண்கள் வந்து 64.8%னா பெண்கள் 75.3%, சராசரியா 53.7. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2011 சராசரியா ஆண்கள் 74.4, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 82.1. ஓகேவா? அதாவது எழுத்தறிவு விகிதம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேவா? இதில் வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது 65.5%. ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிலாம் இருந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்திருக்காங்க. ஓகேவா? ஆண்கள் வந்து இப்போ 2011ஆம் ஆண்டு டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஆண்கள் 74.4%, பெண்கள் வந்து 82.1% தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது 65.5%. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, எழுத்தறிவு விகிதத்துல எது அதிகம் எது குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு 5 மாநிலங்களை வந்து எடுத்து அதோட எழுத்தறிவு விகிதத்தை பார்க்கலாம். கேரளா வந்து பாத்தீங்கன்னா 94% இருந்திருக்காங்க, இது 2011ஆம் ஆண்டு டேட்டா படி. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிசோரம் வந்து பாத்தீங்கன்னா 91.3% இருக்காங்க. கோவா வந்து பாத்தீங்கன்னா 88.7%, தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 80.1%, பீகார் வந்து பாத்தீங்கன்னா 61.8% இருக்காங்க. இதுல ஹை லெவல்ல இருக்கக்கூடியது கேரளா தான். ஸோ எல்லாத்துலயுமே கேரளா தான் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. பீகார் வந்து பாத்தீங்கன்னா 61.8% இருந்து குறைவா இருக்காங்க. அதே மாதிரி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா 7வது இடத்துல இருக்கு. மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் எந்த ஆண்டை பெரும் பிரிவினை ஆண்டு என்று கூறுகிறோம் அப்படின்னா 1921ஆம் ஆண்டை சொல்றோம். ஓகேவா? அடுத்தது இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? விடை அம்பேத்கர். யாருடைய காலத்தில் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு காலகட்டத்தில். அடுத்து 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளோட கூட்டு பொறுப்புல வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வரவு செலவு திட்டத்தில் 3% அதாவது ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி பள்ளி கல்விக்கே செலவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நிதி 3% நிதி வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு அதுல பெருமளவான நிதி வந்து பள்ளி கல்விக்கே வந்து செலவிடப்பட்டிருக்கான். ஓகேவா?
அடுத்து இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கு துவங்கியது அப்படின்னா பெங்களூர்ல வைஃபை வசதியை துவங்கியிருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்து தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950ஆம் ஆண்டு. நிலக்கரி உற்பத்தியில் எந்த இடத்தில் இந்தியா உள்ளது? நிலக்கரி உற்பத்தியில இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கு. 2011ஆம் ஆண்டின் படி அதிக எழுத்தறி விகிதம் பெற்றுள்ள மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா தான். ஓகேவா? ஸோ 94 to 92% வரைக்கும் கேரளாவுக்கு வந்து சொல்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா கேரளாவோட இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 93 புள்ளியில வந்து கேரளாவோட எழுத்தறி விகிதம் அப்படிங்கறத சொல்லிட்டு வரும். நிறைய புக்ல வந்து 92 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் எடிஷன்ல வந்த புக்ல 92 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 94 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்க இது ரெண்டுல எது கொடுத்திருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 2011 படி குறைவான எழுத்தறி விகிதம் பெற்றுள்ள மாநிலம் விடை பீகார் 53% இருக்கு. அடுத்து இவற்றுள் மக்கள் தொகை அடர்த்தி மிக குறைவாக உள்ள மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஜவஹர்லால் நேரு. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு விடை 1998ஆம் ஆண்டு. நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையில் வகுக்க கிடைப்பதுதான் விடை தலா வருமானம். தலா வருமானம்னா என்ன பண்ணும்? நாட்டு வருமானத்தையே மொத்த மக்கள் தொகையால வந்துட்டு டிவைட் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தலா வருமானமாய் இருக்கும். அடுத்து ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் விடை ஜவஹர்லால் நேரு. மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் யாரு சொல்லியிருக்காரு அப்படின்னா அமர்த்தியா சென் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து ஜே.சி. குமரப்பா எழுதிய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும். ஓகேவா? கிறிஸ்துவும் அதன் பொருளாதாரமும் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. அடுத்து இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்திய ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒன்றாக இணைந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு 27/8. ஓகேவா? ஆகஸ்ட் 27ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு வந்து ஒன்னா வந்து இணைஞ்சிருக்காங்க. அடுத்து பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம். இந்தியா இந்த பட்டியலில் தான் வரும். அடுத்து மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு தான் மக்கள் தொகை இயல். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை அளவில் உள்ளதால் இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இளைஞர்களின் மக்கள் தொகை வந்து அளவுல இருக்கிறதுனால இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அந்த நூல் வந்து இது பண்ணியிருப்பாரு. அடுத்து V.K.R.V. ராவ் யாருடைய மாணவராக இருந்தார் அப்படின்னா விடை J.M. கீன்ஸ். பெரும் பிரிவினை ஆண்டுனா 1921, சிறு பிளவு ஆண்டுனா 1951ஆம் ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுனா 1961. ஸோ இந்த 3 டேட்டாஸுமே நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. பெரும் பிரிவினை 1921, சிறு பிளவு ஆண்டு 1951, இதே மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1961. ஓகேவா? அடுத்து இந்தியாவின் இருப்பு பாதையின் நீளம் விடை 63,000 கிலோமீட்டர். மின்மயமாக்கப்பட்ட பாதையின் நீளம் விடை 13,000 கிலோமீட்டர். புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் மூலம் விடை நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. இது எல்லாத்தையும் வந்து புதுப்பிக்க முடியாது. புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூல வளங்கள் அப்படின்னா சூரிய சக்தியை புதுப்பிக்கலாம், காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. ஓகேவா? அடுத்தது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன அப்படின்னா ரீசோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இது எல்லாமே. அடுத்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்ன அப்படின்னா படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிம வளங்கள். ஓகேவா? அடுத்து இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகின் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னா 7வது இடத்தை பெற்றிருக்கு. அதாவது உலக நிலப்பரப்புல 2.42% இருக்கு. அதுதான் 2.4%ன்னு பார்த்திருப்போம். அடுத்து 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின் படி இந்தியாவின் காடுகள் எத்தனை மில்லியன் ஹெக்டேர் அப்படின்னா 69.9. ஓகேவா? மில்லியன் ஹெக்டேர். இந்தியாவின் காடுகள் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் அப்படின்னா 21.2%. இதெல்லாம் ஜியோகிராபில வந்திருக்கக்கூடிய டேட்டா.
அடுத்து காடுகள் பரப்பளவு பார்த்தீங்கன்னா மொத்த காடுகள் அப்படிங்கிறது 69.9%. இதை தான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா, மில்லியன் ஹெக்டேர் இருக்கு இந்தியாவில். அதில் அடர்ந்த காடுகள் அப்படிங்கிறது 8.35 மில்லியன் ஹெக்டேர். ஓரளவு அடர்ந்த காடுகள் அப்படிங்கிறது 31.90 மில்லியன் ஹெக்டேர். பரந்தவெளி காடுகள் அப்படிங்கிறது 28.84 மில்லியன் ஹெக்டேர். ஓகேவா, அடுத்தது வந்து பாருங்க, நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா 3வது இடத்துல இருக்கு. எந்த மாநில நிலக்கரி வயல்களில் இருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேற்கு வங்காளம், அடுத்து ஜார்க்கண்ட். இந்தியாவில் உள்ள இருப்பு என்னென்ன இருக்கு பாருங்களேன். அதாவது இரும்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஹேமடைட் வந்து பார்த்தீங்கன்னா 14,630 மில்லியன் டன் இருக்காமா. அடுத்தது மேக்னடைட் வந்து 10,619 மில்லியன் டன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது விடை பாக்சைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 60% மைக்கா உற்பத்தியுடன் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் எடுக்கப்படும் இடங்கள் பார்த்தீங்கன்னா டிக்பாய், இது பாடர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், அடுத்தது பள்ளியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மான், அசாமின் இங்கெல்லாம் இருக்கு. அடுத்தது காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர், அடுத்தது கலோல், குஜராத். ஓகேவா, இங்கெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டேட்டாவுமே வந்து கொண்டு வந்தேன். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். இது வரைக்கும் இது ரிலேட்டடாக எப்பயுமே கொஸ்டின் வந்தது கிடையாது. ஓகேவா, அடுத்தது தங்கம் கிடைக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலார் தங்கவயல் எங்கே இருக்குன்னா இது கர்நாடகாவில் இருக்குது. ஓகேவா, அங்கே கிடச்சிருக்கு. அடுத்தது ரெய்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்கவயல், இதுவுமே கர்நாடகாவில் இருக்குது. அடுத்தது அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்கவயல், இது ஆந்திர மாநிலத்தில் இருக்குது. ஸோ கர்நாடகா, ஆந்திரா இங்கிருந்து கிடச்சிருக்கு. அடுத்து காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யாருன்னா ஜே.சி. குமரப்பா. இவருடைய நூல்கள் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். அடுத்து ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் விடை ஜவஹர்லால் நேரு. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1998. அடுத்து அம்பேத்கர் முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. இதை தான் வந்து சமர்ப்பிச்சிருப்பாரு. அடுத்தது கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா. அதுதான் ஜே.சி. குமரப்பான்னு சொல்றாங்க. ஜோசப் செல்லதுரை குமரப்பா பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1892 ஜனவரி 4 பிறந்திருக்காரு. எங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல பிறந்திருக்காரு. அடுத்து குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கருப்பு காந்தி அப்படின்னு காமராஜரை சொல்ற மாதிரி பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி ஜே.சி. குமரப்பாவை சொல்றாங்க. அப்படி சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா. அடுத்து பி.ஆர். பிரமானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களாக யாரை குறிப்பிட்டார் அப்படின்னா பாருங்க, டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், வி.கே.ஆர்.வி. ராவ் இவரெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து 1921 அம்பேத்கர் எம்எஸ்சி பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கல் காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜே.சி. குமரப்பா தான். H.W. சிங்கர், J.M. கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக யார் கருதுகிறார் அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா வி.கே.ஆர்.வி. ராவ் தான். 1938 வந்து எழுதியிருக்காரு. அடுத்து வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இறப்பு பற்றிய ஒரு கட்டுரையின் ஆசிரியர் தான் அமர்த்தியா சென். 1981 எழுதப்பட்டது. அடுத்து 1923 எந்த ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி அம்பேத்கருக்கு DSc பட்டம் வழங்கியது அப்படின்னா ரூபாயின் பிரச்சனைகள். இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் எழுதிய எந்த நூலின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது அப்படின்னா ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும், முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரையின் ஆசிரியர் விடை வி.கே.ஆர்.வி. ராவ். அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு குமரப்பா தோற்றுவித்தார் அப்படின்னா 1935.
குமரப்பா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டார். அப்ப வந்து எந்தெந்த புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காருன்னு பாருங்க. நம்ம வஉசி மாதிரி இவரும் எழுதியிருக்காரு. நிலைத்த பொருளாதாரம் இயேசுவின் வழிமுறைகள் அப்படிங்கிற புத்தகத்தை 1945 வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா, அந்த 2 புத்தகத்தையும். அடுத்து கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற புத்தகத்தை அதே 1945 சிறையில் இருக்கும் போது எழுதியிருக்காரு. அடுத்து யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றிய கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் தான் இந்த ஜே.சி. குமரப்பா. இந்தியாவின் சுற்றுச்சூழல் சூழலியல் குறித்து அடித்தளமிட்டவர் ஜோசப் செல்லதுரை குமரப்பா தான். உலக வறுமையை ஒழிப்பதில் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தவர் வி.கே.ஆர்.வி. ராவ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீனா, கிழக்கு ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் சென்று அங்கிருந்து கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு இந்தியாவில் அமல்படுத்த முனைந்தவர் தான் ஜே.சி. குமரப்பா. ராவ் அவர்களின் எந்த புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியது அப்படின்னா, முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கு ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு. ஓகேவா, இதெல்லாம் வந்து 1952ஆம் ஆண்டு வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க பங்களிப்பாக இருந்துச்சு. அடுத்து உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று எந்த புத்தகத்தில் அமர்த்தியா சென் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா, தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்துல. அடுத்து சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜே.எம். கீன்ஸின் அடிகளை பின்பற்றியவர் யார் அப்படின்னா, விடை வி.கே.ஆர்.வி. ராவ். ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லியில் உருவாக்கியிருக்காரு, பொருளாதார வளர்ச்சி கழகத்தை டெல்லியில் உருவாக்கியிருக்காரு, சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகத்தை பெங்களூரில் உருவாக்கியிருக்காரு. அடுத்து தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. விடை. ஓகேவா. அடுத்து இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது அப்படின்னா ஒழுக்க நெறி அடிப்படையில். ஓகேவா. அடுத்தது பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை எதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னா, இந்திய ரூபாயின் சிக்கல்கள் இதன் அடிப்படையில் ஆராய்ஞ்சிருக்காரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருந்திருக்கும். இருந்தாலுமே இந்த இதில் ஃபுல்லாக நம்ம இந்த லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. யூனிட் 9க்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் லைன் பை லைனாக இந்த லெசனுக்கான கொஸ்டின்ஸை வந்துட்டு நான் கொண்டு வந்துட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னாலும் ஜாயின் ஆகிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.